ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகும். அவன் தனித்தவன், அவன் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். அவன் இவ்வுலகில் பிறக்கவும் இல்லை, பிள்ளைகளாக யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் தூய்மையானவன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று ஏகவல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், அல்லாஹ்வின் அருளும் ஈடேற்றமும் கருணையும் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் அன்று முதல் நாளை மறுமை வரை பின்பற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல மக்கள் மீது உண்டாவதாக நான் பிரார்த்தித்தவனாகவும் இவ்வூரை ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும், முஸ்லீமாக வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும், இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சுவர்க்கத்தை அவர் அடைய வேண்டுமென்றால் அவன் இவ்வுலகில் எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறான வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு சில வரையறைகளை இட்டிருக்கிறாங்க. அந்த வரையறையில் நானும் நீங்களும் வாழ்ந்தால்தான் எங்களுக்கு அந்த சுவர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள முடியும். இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற நேரத்தில் தில்கல் ஜன்னத்துல்லதி நூரிசு மின் இபாதினா மன்கான தக்கியா, இந்த சுவர்க்கம் ஈக்கிதே, இந்த சுவர்க்கத்தை எங்கட அடியாளுகளிலிருந்து சிலருக்கு நாங்கள் வராசத்தாக கொடுப்போம். இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு அதை தொடர்ந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லிட்டு அவங்க யார், அவங்க எப்படி ஈப்பாங்க என்ற ஒரு அடையாளத்தை சொல்கிறான். மங்கான தக்கியா, அவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க என்றால் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பாங்க. நாங்கள் தக்வாவோடு நடப்பாங்க. அவங்களுக்கு தான் சுவர்க்கம் ஈக்கிது என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் தக்குவான்னு சொல்கிற நேரத்தில் எங்களோட உள்ளத்தில் வந்து போகிறது அல்லாஹ்வுடைய பயம் என்ற அந்த அர்த்தம் மட்டும்தான். ஆனால் அந்த தக்குவான முழுமையான வெளிப்பாடு எங்கே வரும் என்றால் அல்லாஹ்வுக்கு பயந்து அடுத்த கட்டம் அவன் எடுக்கின்ற அந்த நடவடிக்கையில் தான் ஈக்குது. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை அல்லாஹ்வுக்கு பயந்து அவன் தவிர்ந்து கொள்ளுவான். அதில் அவன் போக மாட்டான், பாவத்தை அவன் எண்ணி பார்க்க மாட்டான், அதிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வான். இது தக்வாவுடைய ஒரு அடையாளம். ரெண்டாவது, அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் எதை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதை அவன் செய்வான். தொழுகையை அவன் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் ஏவி இருக்கிறான், அதை விட்டால் பாவம், அதை நேரத்துக்கு செய்யணும்
அல்லாஹ்ட பயத்தால் அவன் செய்வான். நோன்பென்று வருகின்ற நேரத்தில், ஜக்காத் என்று வருகின்ற நேரத்தில், குடும்ப உறவை சேர்ந்து நடக்கின்ற வருகின்ற நேரத்தில், நாவை பாதுகாக்கின்ற விதயத்தில், கண்ணை காதுகளை பாதுகாக்கிற விஷயத்தில், எல்லா விஷயத்திலையும் அவன் அல்லாஹ்வுக்கு பயந்து நான் இதை செஞ்சால் அது பாவமா இல்லை இதை செஞ்சால் எனக்கு நன்மை ஈக்குதா என்ற அந்த கண்ணோட்டத்தில் அவன் என்ன செய்வான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்வான். அல்லாஹ்வுக்கு பயந்து அவன் எடுக்கிற அந்த முடிவில் தான் அவன் சுவர்க்கம் ஈக்குது. அதை போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவன் ரெண்டு விஷயத்தை அற்பமாக கருதி ஒன்று செஞ்சிடப்படாது, இன்னொன்று விட்டுடப்படாது. நபிகளார் சொன்னாங்க, லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நீங்கள் நல்ல விஷயங்கள்ல நல்ல காரியங்கள்ல அற்பமாக கொஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அற்பமாக கருதிடாதீங்க. நன்மை ஒரு விஷயம் என்று வார நேரத்தில் அதை நீங்கள் செய்ய பாருங்க நபிகளார் ஆர்வம் ஊட்டினாங்க. அதே உங்களோட சகோதரனை பார்த்து நீங்கள் சிரிக்கிற அந்த புன்சிரிப்பிக்குமே புன்புருவலிக்குமே அதுவாக இருந்தாலும் சரி என்று சொன்னாங்க. அதை போல எப்படி நன்மை என்று வார நேரத்தில் அது சிறிதாக இருந்தாலும் அதில் ஒரு மனுஷன் அதை அடைஞ்சு கொள்ளணும், அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஆர்வம் ஊற்றி இஸ்லாம் இன்னொரு பக்கத்தில் இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கிறது என்று சொன்னால் வஇய்யாக்கும் வமுஹக்கராத்தி துனூப், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்தாங்க, நான் உங்களுக்கு பாவங்களில் அற்பமாக கருதப்படுறத உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். எது எது எல்லாம் பாவத்தில் அற்பமாக கருதப்படுதோ அந்த பாவங்களை லேசாக கருதப்படுதோ அந்த பாவங்களை எச்சரிக்கை செய்கிறது என்று நபிகளார் சொன்னாங்க. நபிகளால் இந்த எச்சரிக்கைக்கு பின்னால் பல விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை பார்க்கலும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாவம் என்று வார நேரத்தில் முதலாவது நாங்கள் பாவத்தை அற்பமாக கருதுறதுக்கு முன்னால் எங்களோட வாழ்க்கையில் பாவம் என்ற என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் இது பாவம் என்ற அறிவு இல்லாட்டி இதை நாங்கள் செஞ்சால் அல்லாஹ்ட கோபம் எங்களுக்கு வரும் என்ற அந்த அறிவு இல்லாட்டி அந்த இல்ம் இல்லாட்டி எங்களை அறியாமல் நாங்கள் பாவத்தில் விழுந்துருவோம். இதனால தான் நபிகளார் மிச்சம் எச்சரித்த விஷயம் பாவங்கள் லேசாக கருதுறத நீங்கள் என்ன செஞ்சிட வேணும், உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாவம் என்று வார நேரத்தில் முதலாவது அல்லாஹ்வுடைய ஏவலுக்கும் நபிகளார் ஏவல் இதை செய்கொண்டு எதையெல்லாம் நபிகளார் சொல்லி இருக்கிறாங்களோ அதை செய்யாமல் விட்டுறதும் பாவம் தான். தொழுங்கோ ஜக்காத்து கொடுங்கோ என்று எதையெல்லாம் வாஜிபாக்கி இருக்கிறாங்களோ அதை விட்டாலே அது பாவம் தான். நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் சில நேரம் ஒரு மனுஷன் ஈப்பார், நல்ல அக்லாக்கோட ஈப்பார், நல்ல நல்ல குணங்களோட ஈப்பார், ஆனால் அந்த மனுஷன் தொழுகை இல்லை, நாங்கள் லேசாக கருதுகிறோம். ஏன் தொழுகையை விட்டது என்பது பாவமாக நாங்கள் நினைக்கிறோம் இல்லை. ஏனென்று சொன்னால் மற்ற அவருடைய அஹ்லாக்கால இதை நாங்கள் மறந்துடுறோம். எனவே இப்படி பார்க்குற நேரத்தில் முதலாவது ஒன்றை விளங்கணும், நாங்கள் எங்களுக்கு கடமையான ஒன்றில் நாங்கள் அதில் நாங்கள் குறை செஞ்சாலும் அது பாவம் தான். ஜக்காத்து கொடுக்குற வார நேரத்தில் ஜக்காத்தை அந்த 100க்கு 2.5 கணக்கு பார்த்திப்போம், அதில் 1 தான் கொடுத்திப்போம் அல்லது 2 தான் கொடுத்திப்போம். அறவாசி அந்த 2.5 ஒரு அறவீதத்தை நாங்கள் விட்டாலும் அது பாவம் தான். எனவே பாவம் என்று வார நேரத்தில் முதலாவது வாஜிபை நாங்கள் விட்டுறது பாவம். 2வது விஷயம், நபிகளார் எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கோ, இதை நீங்கள் செய்ய வேணாம் என்று நபிகளார் சொல்லி இருக்கிறாங்களோ அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதை செஞ்சாலும் பாவம் தான், அது சின்னதாக இருந்தாலும் சரி. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு எது பாவம் என்ற தெளிவு ஈக்கணும். நாங்கள் எதை செஞ்சால் எங்களுக்கு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற தெளிவு ஈக்கணும். தெளிவு இல்லாட்டி எங்களை அறியாமல் எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். இதனால தான் நபிகளார் அந்த சொன்ன உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அற்பமாக கருதப்பட்ட பாவங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று அந்த சொல்ற அந்த விஷயத்துக்கு 3 விளக்கத்தை பார்க்கலும். முதலாவது என்னென்னு சொன்னால் அந்த பாவம் எப்படி ஈக்கும் என்றால் சின்ன பாவங்களா ஈக்கும். சின்ன பாவங்களா ஈக்கும்.
அவன் அதை சின்ன பாவம் நினைப்பான். உண்மையில அது சின்ன பாவங்களாயிருக்கும். அந்த பாவம் தொடர்ந்து 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 அந்த சின்ன பாவங்களோட கூட்டுத்தொகை அது பெரிய அளவில் நாளை மறுமையில வந்து நிற்கும். ஒரு மனுஷன் அவன் கண்ணால் சின்ன பாவம் அவன் என்ன செய்கிறான், சில நேரம் லகுல வீணில் அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் பார்த்து கொண்டே ஈப்பான். அவன் நினைப்பான் இது ஒரு சின்னதானே எண்ணி, லேசாக மியூசிக்கை கேட்பான். அவன் நினைப்பான் இது ஒரு சின்ன பாவம் தானே என்று. அல்லது வேறொரு விஷயத்தில் அவன் கண் பாதுகாக்கப்பட்டிருக்காது, அவன் கை பாதுகாக்கப்பட்டிருக்காது, அவன் வாய் பாதுகாக்கப்பட்டிருக்காது. சில நேரம் ஒரு மனுஷனை பரிகாசிக்கிறது அவன் மனம் உடைஞ்சிப்பான். சில நேரம் நாங்கள் நினைக்கிறது என்னன்னு சொன்னால் சின்ன பாவம் தானே என்று. ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்று சேர்ந்து பார்க்கிற நேரத்தில் நாளை மறுமையில் அது கூட்டாக நிறைய வந்து ஈக்கும், அது மனுஷனை அழிச்சிடும். இதனால தான் நபிகளார் ஒரு உதாரணம் சொன்னாங்க. அந்த சின்ன சின்ன பாவங்கள் ஈக்குதே, அது எப்படி தெரியுமா ஈக்கும்? ஒரு மனுஷன் ஒரு கூட்டம் பிரயாணம் செய்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துல இறங்குறாங்க, அவங்க சாப்பாடை செய்யறதுக்கு செஞ்சு கொள்றதுக்கு அவங்கள்ட்ட நெருப்பு மூட்ட தேவை ஈக்குது. அவங்கள ஒருத்தர் போறாரு சின்ன குச்சிகள் எடுத்துக்கொண்டு வாராரு, இன்னொருத்தர் போறாரு எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு வாராரு, இன்னும் கொஞ்சம் போறாரு காஞ்ச சாணிகளை கொண்டு வாராரு, இப்படி இன்னும் கொஞ்சம் போறாரு இலைகளை கொண்டு வருவாரு. இப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்த ஒன்றை சேர்த்து அவங்க என்ன நெருப்பு மூட்டுவாங்க, அது பத்தும். அதை போலத்தான் ஒரு மனுஷன் செய்கிற பாவங்கள், அந்த சின்ன சின்ன பாவங்கள் என்ன சொன்னால் அங்க வந்து அது பெருசாக இருக்கும். நாங்கள் லேசா கடந்து போகிறோம், நாளை மறுமையில பார்க்கிற நேரத்தில் அந்த பாவம் பெரிய பாவமாக இருக்கும். எனவே சின்ன பாவமா இருந்தாலும் நாங்கள் அதிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அது அடிப்படையில பெரிய பாவம், ஆனால் அந்த பாவம் பெரிய பாவனைகளுக்கு தெரியாது. மனுஷன் அதிகமாக செய்கிறாங்க, அல்லது சமூகத்தில் அந்த பாவமாக கருதப்படுறதில்லை. இதனால என்ன செய்யறதுன்னு சொன்னால் அந்த பெரிய பாவத்தை அற்பமாக நினைச்சு அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் அதை செஞ்சு கொண்டே இருப்பான். சின்ன பாவமாக இருந்தாலும் அந்த சின்ன பாவங்கள் சில நேரம் அவன் அமல்களால் அல்லாஹ் அழிச்சிருவான். ஆனால் பெரிய பாவம் என்று வார நேரத்தில் ஒரு மனுஷன் தௌபா செய்யும் வரையில் அல்லாஹ் மன்னிக்கப்பானான். முதலாவது பெரிய பாவங்களை அற்பமாக கருதுறதுக்கு முன்னால அவன் பெரிய பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பெரிய பாவம் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் அவன் மார்க்கத்தில் எது எல்லாம் தண்டனைக்குரிய குற்றமாகவோ இதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நரகம் ஈக்குது எதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்குதோ, இதை நீங்க செஞ்சீங்க என்றால் உங்களுக்கு அல்லாஹ்ட வேதனை ஈக்குது, அல்லாஹ்ட அதாப் ஈக்குது என்று எதையெல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்குதோ, இதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்துல வேதனை இருக்குது, அல்லது இந்த உலகத்தில இஸ்லாமிய ஷரியா தண்டனை ஈக்குது என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ, அல்லது எதை செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட லஅனத் உங்களுக்கு ஈக்குது என்று எதை சொல்லி இருக்கிறாங்களோ, அப்படி எந்த விஷயமெல்லாம் அல்லாஹ்ட லஅனத்து, நபிகளார்ட லஅனத்து, மலாய்க்காமார்கள லஅனத்து, அல்லாஹ்ட வேதனை, நரகம் என்று எந்தெந்த பாவங்களை எல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறோ அந்த பாவங்கள் அனைத்தும் பெரிய பாவங்கள். அந்த பெரிய பாவங்களை ஒரு மனுஷன் அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிரு, நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன் அவன் தௌபா செய்யாம அந்த பாவத்தை மனமுறை செஞ்ச பாவத்தை உணர்ந்து அல்லது அல்லாஹ்ட்ட மன்றாடாம இனி இந்த பாவத்தை ஒரு நாள் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யாம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதே பாவம் இன்னத்தோட சம்பந்தப்பட்டிருந்தால், பிற மனுஷனோட சம்பந்தப்பட்டிருந்தால், அவன் அல்லாஹ்ட்ட தௌபா செய்வதற்கு முன்னால சம்பந்தப்பட்ட மனுஷன் மன்னிப்பு கேட்டு அந்த மனுஷன் மன்னிக்காத வரைக்கும் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் இந்த மனுஷன் நபிகளார் எச்சரித்தாங்களே, அந்த பாவங்களை அற்பமாக கருதுகின்ற விஷயம் பெரிய பெரிய பாவங்கள் சின்ன பாவங்களாக இன்றைக்கு பார்க்கப்பட்டதை பார்க்கலும். அதுக்கு ஒரு சில உதாரணங்களாக எங்களை வாயால் செய்கிற பாவங்கள் எடுத்துக்கொள்ளலும். நாங்கள் நினைக்கிறது என்னென்னு சொன்னால் நாங்கள் வாயால் செய்கிற சில பாவங்கள் மக்கள் அதிகமாக செய்கிறாங்க என்பதற்காக, அல்லது எங்கள் சமூகத்தில் அது பரவல் என்பதற்காக அதை பாவமாக நாங்கள் நினைக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் பொய் பேசுகிறானா அது எந்த சந்தர்ப்பமாக இருக்கலும். ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் செய்கிறாரு, அந்த பிஸ்னஸ்ல அவரை பொய்ய பேசுகிறாரு, அல்லது அவர் என்ன அவருடைய அந்த கோல் அழைப்பில் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால்
அவர் உண்மையிலே அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு, வரத்துக்கு நினைச்சிருக்கவும் மாட்டாரு, நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு ஒரு பொய் சொல்லுவார். இப்படி நிறைய பொய்கள் நாங்கள் சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். பொய் என்பது மிகப்பெரிய பாவம். அந்த பொய்க்கு தண்டனை இஸ்லாம் சொன்னது நரகம். அந்த பொய் அது சின்னதாக இருந்தாலும் நாங்கள் செய்கிற அந்த பொய் பெரும் பாவம். யா அல்லாஹ், இனி எந்த சந்தர்ப்பத்திலும் நான் பொய் பேச மாட்டேன் என்று அதை நினைச்சு அழுகாத வர்ணங்களுக்கு தௌபா இல்லை. அதை நாங்கள் சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். அதை விட சர்வசாதாரணமாக இன்னொரு மனுஷனை பற்றி நாங்கள் பேசுகிற புறம் இஸ்லாம் சொல்லுது என்னன்னு சொன்னால், ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசுறது ஈக்குதே, அது செத்த மௌத்தாயின ஒரு மனுஷன் அந்த உணவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு பாவம். ஆனால் நாங்க இன்றைக்கு மனுஷனால, ஒரு முஸ்லீமால, ஒரு முக்மீனால என்ன செய்ய தவிர்த்து கொள்ள இயலாத ஒரு பாவமாக அது ஈக்குது, லேசா கருதுகிறோம். ஒரு 2 பேர் செஞ்சால் 3ஆவது நபரை பற்றி பேசுவார். யார் வெறுக்கிறாங்களோ அந்த வெறுக்கிற அந்த மனுஷனை பற்றி பேசுவாங்க. அந்த நேரத்தில் நினைக்கிறது என்னென்னு சொன்னால், அவன் நினைக்கிறது என்ன என்று சொன்னால் அது பாவம் இல்லை. எல்லாரும் செய்கிறாங்க தானே. என்னை பற்றி அவங்க பேசுகிறாங்க, அவனை பற்றி இன்னொருத்தர் பேசுறாரு, அவங்கள பற்றி நாங்கள் பேசுகிறோம். இது சர்வசாதாரணம், எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்து போகிறோம். ஆனால் மிகப்பெரிய பாவம். அந்த மனுஷன் மன்னி காட்டி எங்களுக்கு மன்னிப்பு இல்லை, ஆனால் சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். அதை போல் இன்னொருத்தரை பற்றி கோல் மூட்டுறது, அவதூறு சொல்றது என்று வாயால் நிறைய பாவங்கள், பெரிய பெரிய பாவங்களை நாங்கள் செய்து லேசா கருதுகிறோம். அதை போல அல்லாஹ் மன்னிக்காத பாவம் என்ன சொன்னால் ஷிர்க். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் ஷிர்கான வார்த்தைகளை பேசுகிறோம், ஷிர்கான செயல்களை செய்கிறோம். ஷிர்க்கு சில நேரம் சமூக நல்லிணக்கம் என்று உதவி செய்கிறோம். ஆனால் நாங்கள் நினைக்கிறது இல்லை அது மிகப்பெரிய பாவம் என்று. எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எங்களை மறைச்சிடும். நாங்கள் செய்கிற அரசியல் எங்களை மறைச்சிடும். நாங்கள் இன்னொருத்தர நேசித்த நேசம் எங்களை மறைச்சிடும். பாவம் என்று நாங்கள் நினைக்கிறது இல்லை, லேசான விஷயம் தானே என்று போகிறோம். ஆனால் மிகப்பெரிய பாவமாக இருக்கும். எனவே நாங்கள் என்ன சொன்னால், அந்த சில பெரிய பாவங்கள் எது பாவம் என்று உணரணும். நான் செய்கிறது பாவம், இந்த நாவால் நடக்கிற பாவங்கள் என்ன, எது பெரிய பாவம். ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த நினைக்கிறது தாடியை வலிக்கிறது என்பது சின்ன பாவம் என்று நபிகளா சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் தாடியை வலிக்காதீங்க, நீங்க தாடியை வளர விடுங்க, மீசையை கத்தறிங்க, யகூதி நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்க. யகூதி நசாராக்களை கொண்டு எதையெல்லாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறதோ அது மிகப்பெரிய பாவம். அதை நாங்கள் பாவம் என்று நினைக்கிறது இல்லை. ஒருத்தர் தாடியை வலிக்கிறாரு அல்லது தாடியை அவர் என்ன செய்யறான்னு சொன்னால், இஸ்லாமிய வரையறைக்கு காண அந்த வலிக்கிறதுக்கு அளவுக்கு அவர் என்ன செய்யறார், குறைச்சு கொண்டே போறாரு. அது வலிக்கிறதுக்கு சமமான ஒரு நிலையில ஈக்கும், பார்க்கறதுக்கு தாடி மாதிரியே ஈக்காது. நினைக்கிறது சின்ன பாவம் என்று இல்லை, இஸ்லாமிய பார்வையில மிகப்பெரிய பாவம். அதை போல சுத்தம், இப்படி எத்தனையோ பாவங்கள், எந்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை பற்றி சொல்லி ஈக்குதோ அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இன்றைக்கு மழை காலம் என்று வார நேரத்தில் வீட்டில் இருக்கிற தண்ணியை, அப்படியே வேஸ்டான தண்ணியை, அந்த தண்ணி அப்படியே ரோட்ல விட்றது, கான்ல விட்றது லேசா நினைக்கிறோம். அந்த கான் எங்க ஏதோ ஒரு கழிவான இடத்துக்கு தானே போறன்னு நினைக்கிறோம். நபிகளால் சொன்ன விஷயம் என்ன சொன்னால், யாரெல்லாம் மனுஷன் அதாவது ஒன்று கூட்ட இடத்துல குளிக்கிற இடத்துல யார் சிறுநீர் கழிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத் தீக்கிறன்னு சொன்னாங்க. நாங்கள் நினைக்கிறது சின்ன விஷயம், எங்களுக்கும் லேசன் நாங்கள் செய்கிறோம், ஆனால் மிகப்பெரிய பாவம். இப்படி எங்கட வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை பாவங்களையும் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், நாங்கள் கணக்கிட்டாத்தான் அது எது பாவம் எங்களுக்கு வளம். எனவே ஒரு மனுஷன் அவன் யோசிக்கணும், என்னால் நடக்கிற பாவம் என்ன, நான் என்ன மாற்றிக்கொள்ளணும், நான் அல்லாஹ்வுடைய அன்புக்காக போகணும் என்பது. அடுத்தது நபிகளால் சொன்னது, அந்த சொன்ன அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்னன்னு சொன்னால், அவன் சின்ன பாவத்தை செய்வான், அந்த சின்ன பாவம் போக 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 என்ன செய்யும் சொன்னால் அது கொஞ்சம் கூடும், அது இன்னும் கொஞ்சம் போச்சுல இன்னும் கொஞ்சம் கூடும், மிகப்பெரிய பாவத்தில் போய் சேர்ந்துடும். இதனால தான் நபிகளால் சொன்னாங்க, ஒரு மனுஷன் விபச்சாரம் என்று வார நேரத்தில் விபச்சாரத்துக்கு அவன் முதலாவது அவன் கண் அது கொஞ்சம் கூடி அடுத்தடுத்தபடியாக அவன் கடைசியில விபச்சாரத்துக்கு போய்விடுவான்னு சொன்னாங்க. இதை போலதான் ஏனைய பாவங்களும். ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னால், அவருடைய ஸ்டேட்டஸ் அவர் பார்த்து கொண்டு போற நேரத்தில் ஒத்தட ஸ்டேட்டஸ்ல வருது ஏதோ ஒரு சின்ன நாடகம், அவனுக்கு நாடகமோ படமோ இன்னும் தெரியாது, அவன் பார்ப்பான், அந்த நேரத்தில் நல்ல விஷயமா இருக்குது அது என்னன்னு தேடுவான். கொஞ்சம் பாவம் கொஞ்சம் அங்கல போகுது,
அதுக்கு அடுத்து அப்படியே அவனுடைய வாழ்க்கையில சினிமா என்ற அதில் சீரழிஞ்சு வாழ்க்கையை நாசமாக்குவான். இன்னும் சிலரை பார்க்கிற நேரத்தில் அவங்க அரசியலில் ஈடுபாடு இருக்கும், இல்லாட்டி சமூக வேலைகளில் சமூக சேவைகளில் ஈடுபாடு இருக்கும். இந்த நேரத்தில் சமூக சேவையை பற்றி எது வந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னால் ஆர்வமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒருத்தர் சமூக சேவையை பற்றி எடிட் பண்ணி போட்டிப்பாரு. அதில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் என்ன இருக்கும்னு சொன்னால் அந்த பாடல்கள் மியூசிக்களும் இருக்கும். ஒன்றில் சில லேசாக இருக்கும். அந்த மியூசிக்கை கேட்கறதே ஹராம் என்று நினைச்சவாரி அதை கொஞ்சம் கேட்பாரு. அவருக்கு விளங்குற அந்த சமூக சேவை தான் அந்த பாட்டு, அந்த மியூசிக் அவர் என்ன கணக்கெடுக்க மாட்டார். அது கொஞ்சம் போகிற நேரத்தில் அவர் என்ன செய்வார் சொன்னால் அதை செய்யா பண்ணுவார். அது கொஞ்சம் போகிற நேரத்தில் அவரை எடிட் பண்ணுவார். அப்படி கொஞ்சம் போகிற நேரத்தில் அந்த எடிட் பண்றதுக்காக வேண்டி பாட்டுகளை மியூசிக்களை கேட்கறதுக்கு அவருக்கு என்ன செய்யும் சொன்னால் சர்வசாதாரணமாக போயிடும். அங்கிட்டு கொஞ்சம் போவாரு. போகிற நேரத்தில் அதை பொழுதுபோக்காக்கி கொள்ளுவார். அவர் லேசாக தொடங்கினது தான் படிப்படியாக சின்ன பாவங்கள் அவரை பெரிய பாவத்தில் தள்ளிடும். இதனால தான் சொன்னாங்க நபிகளா, நீங்க பாவங்களை அற்பமாக கருதாதீங்கன்னு சொல்லி. எனவே இந்த 3 விஷயங்கள் எல்லாம் ஒன்றி பெரிய பாவத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை பாவம் என்று நினைக்க அற்பமாக கருதி நாங்கள் சின்ன பாவம் செய்வோம். சில நேரம் அது பெரிய பாவமாக இருக்கும். இன்னொன்று சின்ன பாவங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு எதிராக நிற்கும். இன்னொன்று சின்ன பாவத்தை செய்ய தொடங்கி அது எங்களை பெரிய பாவத்தில் தள்ளிடும். எனவே நாங்கள் இந்த விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்கணும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளை, எது பாவம் என்ற விஷயத்தை நாங்கள் உணர்ந்து அந்த பாவத்தில் இருந்து நாங்கள் என்ன செஞ்சால் தவிர்ந்து கொண்டால்தான் எங்களுக்கு என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் சுவர்க்கம் இருக்கிறது. இதனால் தான் நபிகளால் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற நேரத்தில் இன் தன்தனிபு கபாயிரமா துன்ஹவுன அன்ஹு, நீங்க அல்லாஹ் தடுக்கப்பட்ட பெரிய பாவங்களை நீங்க தவிர்ந்து கொண்டால், பாவத்தில் இருந்து நீங்க தவிர்ந்து கொண்டால், நுகஃபிர் அன்கும் செய்யாத்திக்கும், உங்களோட சின்ன பாவங்களை நாங்கள் மன்னிச்சிடுவோம். வனுதுகிலுக்கும் முதுகலன் கரீமா, உங்களுக்கு கண்ணியம் பொருந்திய ஒரு வாழ்க்கை, ஒரு நுழைவிடத்தை நான் உங்களுக்கு தருவோம் என்று அல்லாஹ் நுழைவிப்போம் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான். அந்த கண்ணியம் பொருந்திய அந்த நுழைவிடம் சுவர்க்கமாக இருக்கும். அதை போல எங்களோட உலக வாழ்க்கையில அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் எங்கள்கிட்ட நல்ல மாற்றத்தை தருவான், எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை தருவான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்க பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்ளணும் என்றால் முதலாவது பாவம் என்ன என்று விளங்கணும். ரெண்டாவது பாவத்தின் விபரீதம் என்ன, இதை நாங்கள் செஞ்சால் எங்களோட வாழ்க்கையில என்ன நடக்கும் என்ற அந்த விஷயத்தை எங்களுக்கு தெளிவிக்குமாக இருந்தால் நிச்சயமாக பாவத்துக்கு நாங்கள் நெருங்க மாட்டோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ்வோட அன்பு நாங்கள் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வதா இருக்கிறது என்ற விளங்கி நடப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அது புரிவானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாவம் என்று வருகின்ற நேரத்தில் அந்த பாவம் என்று விளங்கின எங்களுக்கு ஒரு பாவத்தை நாங்கள் செய்கிறோமா, செய்கின்ற நேரத்தில் அந்த பாவத்தை பாவம் என்று எங்களுக்கு தெரியாமல் போகிற நேரம் எப்போ வரும் என்றத்தை நபிகளார் பாவம் என்றா இதுதான் என்று சொன்ன அந்த வாசத்தை வச்சு எங்களுக்கு விளங்கியது. நபிகளார் சொன்னாங்க, அல் இஸ்மு மா ஆக ஃபீ சதிரிக்க, பாவம் நீக்கிறே, பாவம் என்றால் அது உங்களோட உள்ளத்தில் குறுகிருக்கக்கூடிய நான் செய்கிறது பாவம், நான் பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் என்ன அந்த ஊசலாட்டம், அந்த எண்ணம் நீக்கிறே, அது பாவம்தான். அதுபோல அந்த பாவத்தின் 2வது அடையாளம் வகரிஹ்த ஐயத்தலி அலைஹின்னாஸ், நீங்கள் செய்கிற அந்த பாவத்தை மனுஷங்கள் தெரிஞ்சிடப்படாது, அவங்களுக்கு தெரிய வந்துடப்படாது, தெரிய வந்து அவங்க என்ன நினைப்பாங்க என்று மக்களுக்கு தெரிய வாரத்தை நீங்கள் வெறுக்கிறீங்களே, அதுதான் பாவம் என்று. ஆனால் நாங்கள் செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றையும் இந்த 2 விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு விளங்கும் எங்களோட உள்ளம் எந்த அளவுக்கு ஈக்குது என்று. முதலாவது, எங்களோட உள்ளத்தில் பாவம் செய்கிற போது உள்ளம் குறுகுறுக்கும் என்றால், உள்ளத்தில் கொஞ்சம் ஊசலாட்டமான தன்மை, பாவம் செய்கிறோமே ஒன்று தன்மை வரும் என்று சொன்னால்
எங்கட உள்ளம் எப்படி ஈக்கணும் என்றால் எது பாவண்டத்தை தெரிஞ்சுக்கணும். நாங்கள் தொழுகையை விட்டுட்டு வியாபாரம் பண்ணி கொண்டு ஈக்கிதா, எங்களுக்கு தொழுகையை விட்டது பாவமண்டு தெரிஞ்சிக்கணும், அதை பாவமண்டு உணரணும். நான் தொழாத சமூகத்தில் வாழ்கிறேன் என்று சொன்னால், எங்கட குடும்பத்தில் தொழுகை இல்லை, எங்கட குடும்பத்தில் தொழுகையை பற்றி கணக்கில்லைன்னு சொன்னால், நான் தொழுகையை வீணாக்கிறது என்பது அது பெருசாக விளங்காது. அதே நேரத்தில் தொழுகையை பற்றி தெரியும், அது நேரத்துக்கு தொழணும் என்று தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போகிற நேரத்திலே பள்ளிக்கு வரலாற்று உள்ளம் குறுகுறுக்கும். நான் பள்ளிக்கு வரல, அது கொஞ்சம் என்ன செய்யும், உள்ளத்தில் என்ன செய்யும், அது சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் போகுது, வியாபாரம் பண்ணிக்கொண்டு ஈக்கிறோம், லுகருடைய தொழுகை அப்படியே போகுது, அசருடைய நேரம் வருது, உள்ளம் பதறும். பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க தொழல்ல, அசருடைய பாங்கு சொல்லப்படுது என்று சொன்னால் அந்த நேரத்தில் எங்களுக்கு உள்ளம் குறுகுறுக்கும். அதே போல வியாபாரம் செய்கிறோம், வியாபாரம் செய்கிற நேரத்தில் எங்கட ப்ராடக்டை வந்து எங்கட அந்த பொருளை வந்து விற்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அது அதனுடைய தன்மையில இல்லை, அதில் சில சில வேலைகள் நடந்திருக்கிறது, நான் பொய்யாகத்தான் வியாபாரம் பண்றேன் என்று அதை எடுத்து கொடுக்க செல்லேக்கே உள்ளம் என்ன சொல்லும், இந்த நேரத்தில் குறுகுறுத்து கொண்டே ஈக்கும். இது முதலாவது தன்மை பாவத்திட. எங்கட உள்ளம் சீராக ஈக்கிது, பாவத்தை கண்ட உடனே எங்கட உள்ளம் என்ன செய்யும் சொன்னா கொஞ்சம் பதற்றப்படும். ஆனால் இந்த பதற்றம் அப்படி இல்லாம போயிடும் எப்ப அந்த பாவத்தை அந்த மனுஷன் பழக்கி கொண்டான், தொடர்ந்து அதே பாவத்தை அவன் செய்கிறான். அவன் தொழுகையை பற்றி கணக்கு இல்லை, ஆரம்பத்தில் தொழாம தொழுகை விட்டது பாவம் உணர்ந்த பயந்த அவன் அது பல தொழுகைகள் விடுபட போகின்ற நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யும், அது பெருசாக விளங்காது. அதை போல அவன் என்ன ஹராத்தை செஞ்சாலும் ஆரம்பத்தில் பாவமாக உணர்ந்த அவன் அந்த தனிமையில் அவன் செய்கிற நேரத்தில் அவன் பாவமாக உணர்ந்த அவன் அது பழக போகின்ற நேரத்தில் அது பெருசாக அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். இதனால தான் நபிகளா சொன்னாங்க, ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்கிறான் என்று சொன்னார், ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்கிறான் சொன்னால் அவன் உள்ளத்தில் கருப்பு புள்ளி இடப்படும். அவன் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சால் அந்த கருப்பு புள்ளி அகற்றப்படும். ஆனால் அவன் தொடர்ந்து அந்த பாவத்தை தௌபாவும் இல்லை இஸ்திக்ஃபாரும் இல்லை தொடர்ந்து அவன் செய்கின்ற நேரத்தில் அந்த கருப்பு புள்ளிகள் கூடி 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 அவன் உள்ளம் துருப்பிடிச்சிடும். அவன் உள்ளத்தில் ஈமானி உபதேசங்கள் ஏற்காது, அவனுடைய உள்ளம் நல்ல விஷயத்துக்கு போகாது. அந்த உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த உள்ளம் கரை படிஞ்ச உள்ளமாக இருக்கும். பாவத்தில் முதலாவது தன்மை, அவனுக்கு பாவத்தை பற்றி அவன் பாவத்தை செய்கிற தன்மையிலோ எங்கேயோ மக்கள் தெரிஞ்சோ தெரியலையோ அவன் என்ன செய்வான்னு சொன்னால் பாவத்தை செய்கின்ற நேரத்தில் ஒரு பயம் இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள் விலகி கொள்ளணும், எங்கட உள்ளம் இன்னும் அந்த இஸ்லாமிய ஈமானிய உள்ளத்தை தாண்டி நல்ல உள்ளத்தை தாண்டி கொஞ்சம் பேச்சு கொண்டு இருக்கிறது. பாவத்தின் இரண்டாவது படி என்னன்னு சொன்னால் அவன் முதலாவது ஒரு பாவம் மக்களுக்கு தெரிய வந்துடும் வெக்கப்படுவான். இதனால தான் நபியரா சொன்னாங்க, உனக்கு வெக்கம் இல்லை என்றால் நீ வேண்டியத்தை செஞ்சுக்கோ, வெக்கம் ஒன்று இருக்குமாக இருந்தால் பாவத்தில் நீ தவிர்த்து கொள்ளுவான். முதலாவது அவன் வெக்கப்பட்டது அல்லாஹ்வுக்கு, நான் இந்த பாவத்தை செஞ்சு கொண்டு அல்லாஹ்வுடைய முன்னிலை மறுமையில எப்படி போய் திணிப்பேன் என்ன அந்த வெக்க சுபாவம் ஈக்கும். ரெண்டாவது கட்டம் பாவத்தில் அவன் வெக்க சுபாவம் அப்படி இல்லாம போகும். முதலாவது வெக்க சுபாவம் இல்லா போற இடம்தான் நண்பர்கள். ஒரு பாவத்தை செய்வான், அந்த நேரத்தில் நண்பர்கள் கூட்டாயிக்கும், எங்கட நண்பர் தானே என்ற கூட்டாளி தானே என்று அந்த பாவங்கள் என்ன செய்யும், அற்பமாக கருதப்படும். அது கொஞ்சம் மனுஷனுக்கு தெரிஞ்சால் என்ன தெரியாலாட்டி என்ன அவன் என்ன நினைப்பான்னு சொன்னால் அது ஏண்ட தெரிஞ்சவங்க, அப்ப அவங்களுக்கு என்ன ஈக்கும் என்று சொன்னால் ஏண்ட தெரிஞ்ச என்ன கூட்டாளி மாலைக்கு அவங்களும் அந்த பாவத்தை தானே செய்கிறாங்க என்று அதில் அற்பமாயிருக்கும். அவங்க இந்த சமூகத்திலிருந்து வெக்கம் கலட்டப்படும். அல்லது வேற ஊருக்கு போய்த்து பாவம் செய்கிற நேரத்தில் எனக்கு தெரியாத மக்கள் தானே அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன, அந்த இடத்துல வெக்கம் கலட்டப்படும். அது தொடர்ந்து தொடர்ந்து அது கடைசியில் எங்க வந்து நிற்கும் என்று சொன்னால் அவன் யாரு பார்த்தால் என்ன, எவங்க என்ன சொன்னால் என்ன, அவன் பாவத்தை அவன் சர்வசாதாரணமா செஞ்சு கொண்டிருப்பான். இந்த பாவம் இந்த துணிச்சல் சமூகத்துக்கு எதிரானது, இந்த துணிச்சல் அது மகப்பாங்கிரமானது. பாவத்தை அப்படியே பாவம் இல்லாம காட்டிடும், அது சர்வசாதாரணமாகிடும். நாங்க யோசிக்கணும், நான் செய்கிற பாவங்கள் என்ன, நான் எப்படி ஈக்கிறேன், என்ற பாவத்தின் நிலைமை என்ன என்றதை நான் கொஞ்சம் யோசிக்கணும். நாங்க திருந்தல்லாட்டி எங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் எங்களை மாற்றலாது.
இதனால தன் நபிகளார் பாவம் அப்படி இப்படி என்று வரைவிலக்க படைக்கிறதை விட சொன்னாங்க, பாவம் என்பது அது உங்களோட உள்ளத்துல ஊசலாடும். பாவம் என்பது நீங்க மக்க தெரியறது நீங்க விரும்ப மாட்டீங்க. ஏன்? அந்த தனி மனுஷன் ஏன் என்ன பாவம் நடக்குது என்ன அந்த விஷயத்தை அவன் உணரணும். உணர்ந்தா தான் அவனுக்கு வெற்றி இருக்குதுன்னு சொன்னாங்க. பாவம் அற்பமாக கருதப்பட்ட நேரத்தில் அது நிறைய காரணங்கள். அவனுக்கு இந்த மார்க்கத்தை விட வேறொன்று பெருசாகிற நேரத்தில் அவன் மார்க்கத்தை அற்பமாக கருதுவான். இதற்குரிய காரணங்கள் ஏராளம். நாங்கள் நினைக்கணும் என்னால் நடக்கிற பாவம் என்ன, இதை நான் லேசாக கருதற்கான காரணம் என்னத்தை நாங்கள் யோசிக்கணும். யோசிக்காட்டி எங்கள்கிட்ட விமோசனம் இல்லை. அடுத்தது நாங்கள் யோசிக்கணும், ஏண்ட உள்ளம் எந்த இடத்துல ஈக்கிறி. நான் குர்ஆனை பிரட்டினால் ஓதத்துக்கு மனம் வருதா இல்லையா? அப்ப ஏண்ட உள்ளம் எப்படி ஈக்கிறி? நாங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு பாவத்திலிருந்து தவிர்ந்தால் எங்கட உள்ளம் லேசாக அல்லாவின் பக்கம் எங்களை இழுத்துக்கொள்ளும். தொழுகைக்கு இழுத்துக்கொள்ளும், நேரத்துக்கு தொழுகிறதுக்கு இழுத்துக்கொள்ளும், குர்ஆனை ஓதுறதுக்கு எங்கட உள்ளம் போகும், நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு எங்கட உள்ளம் போகும். அதே நேரம் எங்கட உள்ளங்கள் லகுலையும் வீண்லையும் பேய்த்து கொண்டு ஈக்கிதா. குர்ஆனை ஓதுறதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு மனசு இடம் தரலையா? நினைச்சு கொள்ளணும், ஏன் பாவம் என்ன தடுத்து கொண்டு ஈக்குது. பாவங்கள் எங்கால அல்லாவுக்கு கட்டுப்பட்டத்திலிருந்து எங்களை தடுக்கும். அடுத்தது என்னன்னு சொன்னால், எனக்கு இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு மனசு வரலையா? அல்லாஹ்ட்ட அழுவணும், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், நிறைய இஸ்திக்ஃபார் செய்யணும் என்ற எண்ணம் வரலையா? நாங்கள் நினைச்சுக்கிறோம், ஏண்ட பாவம் இஸ்திக்ஃபாரை விட்டும் என்ன தடுத்திக்குது. நான் பாவங்கள் அற்பமாக கருதி அந்த பாவங்கள் எனக்கு லேசாக தெரியுது. எப்படி சொன்னால், பிஸ்னஸ் என்று வார நேரத்தில் சில நேரம் நாங்கள் தாடியை வலிக்கிறதுக்கு முற்படுவோமே, அது பிஸ்னஸ் அவங்களுக்கு நேராக இருக்கும். இப்போ நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கான ஏனைய விஷயங்கள் முற்படுத்தப்பட்ட நேரத்தில் நான் கொஞ்சம் அற்பமாக நினைப்போம். பாவங்கள் எங்களை ஆக்கிரமித்து கொண்டு ஈக்கும். நல்லத்திலிருந்து நாங்கள் தூரமாகும். நல்லத்தில் இருந்து அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யறதுல இருந்து நல்ல காரியங்கள் இருந்து நாங்கள் தூரமாய் கொண்டு ஈக்கிறோமா? நினைச்சு கொள்ளணும், நரகத்துக்கு நெருங்கி கொண்டு ஈக்கிறோம், சுவர்க்கத்தை விட்டும் நாங்கள் தூரமாய் கொண்டு ஈக்கிறோம். இதனால தான் அல்லாஹ் சொல்கின்ற நேரத்தில் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், நீங்க அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைங்க. அடுத்தபடி சொல்லுகிறான், சுவர்க்கத்தின் பக்கம் விரைங்க. சுவர்க்கத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை ஏன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தில தான் எங்களுக்கு சுவர்க்கம் வேணுமா? எங்களுக்கு சுவர்க்கம் ஈக்குது அல்லாஹ்வுடைய அன்பில. அல்லாஹ்வுடைய அன்புல தான் எங்களுக்கு சுவர்க்கம் ஈக்குது. அல்லாஹ்வுடைய அன்புல ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து. அல்லாஹ் எங்களுக்கு பாவமன்னிப்பு தராம ஒரு நாள் எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு போக இயலாது. அப்படி என்றால் நாங்கள் கொஞ்சம் எங்களை சுய பரிசோதனை செஞ்சு எங்களோட பாவங்கள் என்னென்னு மட்டிட்டு அதிலிருந்து நாங்கள் கலண்டு எங்களை நாங்கள் தயார்படுத்தணும். எதுக்காக? அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்காக. எந்த நேரத்திலும் மரணம் வரலாம். மரணத்துக்கு நேரம் தெரியாது, காலம் தெரியாது. அது எங்களுக்கு எப்ப எழுதப்பட்டிருக்குதோ அந்த நேரத்தில் வரும். எனவே நான் நீங்களும் அந்த விஷயத்தில் பாவம் வார விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக அதிலிருந்து தூரமாக்கும். பாவம் எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை இல்லாமாக்கிரும். பாவம் எங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை இல்லாமாக்கிரும். பாவம் எங்களோட அறிவை இல்லாமாக்கிரும். பாவம் சமூகத்தில பரக்கத்தை இல்லாமாக்கிரும். பாவம் அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கும். பாவம் எங்களோட உலக வாழ்க்கையை அழிச்சிரும், மருத்துவ வாழ்க்கையை அழிச்சிரும் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கி சின்னதாக இருந்தாலும் அந்த பாவம் தான் என்று உணர்ந்து அதுக்கு நாங்கள் வியாக்கியானம் செய்யாமல் அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.